வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு அரேபியன் ரெசிபி சிக்கன் முர்தபக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் முர்தபக் பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு முட்டை. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இந்த மாவில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஃபில்லிங் பண்ணுறதுக்காக நான் இங்கே 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சிக்கனில் தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. சிக்கன் வந்து இப்படி கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் வத்தல் தூள், அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் போல் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 4 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு, அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் வேக வச்சுருந்த சிக்கன் கலவையை சேர்த்துடலாம். சிக்கனை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் போல் இருக்குது. இப்போ மாவு வந்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து ஆறாக பிரிச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து இப்போ மூடி வச்சு சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதில் ஒன்று எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவில் டிப் பண்ணி நல்லா மெலிசாக தேய்ச்சிடலாம். நடுபாகத்தில் வந்து கொஞ்சம் தின்னமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓரங்களை வந்து நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதோட சென்டரில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் முட்டை கலவையை வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் முட்டை கலவையை வந்து சென்டரில் வச்சதுக்கப்புறமா சப்பாத்தியோட ஓரங்களை வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நாம் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை வச்சிடலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அதோட ஓரங்களில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் அரை ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதோட 4 ஓரங்களையும் வந்து இதே மாதிரி வேக வச்சிடலாம். ஒவ்வொரு பக்கமும் 30 செகண்ட் போல வேக வச்சுக்கோங்க. இப்போ இதோட 4 ஓரங்களையும் வேக வச்சாச்சு. இப்போ நாம் இதை வந்து தவாலேருந்து எடுத்துடலாம். நான் வந்து இதே மெத்தடில் கோதுமை மாவுலையும் செஞ்சு பார்த்தேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் முர்தபக் ரெடி ஆயிட்டு. இப்போ நாம் இதை கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.